ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம ஃபோர்ஸ் கப்பல் பத்தி படிக்க போறோம். ஃபோர்ஸ் கப்பல்னா என்ன? என்கிட்ட வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகுது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷனா இருந்தா அது வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கப்பல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா என்கிட்ட இந்த பாடி இருக்கு. இந்த பாடி மேல ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இது ஒரு ஃபோர்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல, இது வந்து அடுத்த ஃபோர்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல. ஸோ இந்த பாடி மேல நான் நெட் ஃபோர்ஸ் எழுதணும்னா இந்த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இது நான் பிளஸ் எஃப் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நான் மைனஸ் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெட் ஃபோர்ஸ் இந்த பாடி மேல ஆக்ட் ஆகுற நெட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த பாடி மேல நெட் டார்க் ஜீரோவா இருக்குமா? இந்த கேஸ்ல நம்ம நெட் டார்க் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஜீரோவா இருக்குமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நான் டிக்கு ஈக்குவலா எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஜாயின் ஆகுற லைன் நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இதோட மிட் பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன். ஸோ அபவுட் திஸ் பாயிண்ட் ஓ நான் வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னாலையும் டார்க் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஓகே, ஸோ ஸோ டார்க் நெட் ஈக்குவல் டு முதல்ல இந்த ஃபோர்ஸ்னால நம்ம டார்க் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபோர்ஸ், இது வந்து ஃபோர்ஸ் ஆர்ம். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் ஆர்ம எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது? இந்த டைரக்ஷன்ல இப்படி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ டார்க் வந்து எஃப் இன்டூ ஃபோர்ஸ் ஆர்மோட வேல்யூ எவ்வளோ? ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஓ ஃபோர்ஸ் ஆர்மோட வேல்யூ வந்து டி பை டூ. ஸோ எஃப் இன்டூ டி பை டூ. இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாடியை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது? இதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் இங்க ஃபோர்ஸ் ஆர்மோட வேல்யூ எவ்வளோ? திருப்பி டி பை டூ. ஸோ ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர்ம் டி பை டூ. ஸோ இதுதான் நம்மளோட டார்க். ஸோ எஃப் இன்டூ டி பை டூ. ஸோ இதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. ஸோ நெட் டார்க் நான் கால்குலேட் பண்ணேன்னா எஃப் இன்டூ டிக்கு ஈக்குவலா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் கப்புள் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் கப்புள் இருக்குன்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகே, ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கும், ஆனா டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ ஒரு பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் கப்பல் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும், ஆனா நெட் டார்க் வந்து ஜீரோவா இருக்காது. ஓகே, நெட் டார்க் வந்து ஜீரோ கிடையாது. நெட் டார்க்கோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டி. ஸோ எஃப் இன்டூ டிக்கு ஈக்குவலா இருக்கும் நெட் டார்க். ஓகே, ஸோ இதுதான் ஃபோர்ஸ் கப்பலோட கான்செப்ட். ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அடுத்த டாபிக் வந்து டாப்லிங் பார்க்க போறோம். ஓகே, ஸோ டாப்லிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ரேம்ப், ஓகே, ஒரு ரேம்ப் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அசியூம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு வெஜ் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த வெஜ் மேல ஒரு பிளாக் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து நான் ஸ்லோலி இந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இனிஷியலி ஆங்கிள் வந்து தீட்டா ஒன் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டா இப்போ ஆங்கிள் வந்து தீட்டா டூக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ தீட்டா டூ கிரேட்டர் தென் தீட்டா ஒன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்? இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி கீழே உழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ யூஸ்வலா என்ன இருக்கும்? சில தீட்டா டூ வரைக்கும் இனிஷியலி இந்த ஆங்கிள் வந்து தீட்டா ஒன்க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்? இந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ
தீட்டா ஒன், இந்த ஆங்கிள் தீட்டா ஒன்னா இருக்க போது இந்த பிளாக் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு, அதாவது ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஆங்கிள் வந்து தீட்டா டூ. அப்பவும் இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா நான் இதுக்கு மேல தீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணேன்னா, இந்த பாயிண்ட், இந்த ஆங்கிள் தீட்டா டூ இருந்து ஒரு கொஞ்சமா கூட இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், இந்த பிளாக் வந்து இப்படி கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க ப்ராக்டிக்கலா கூட நீங்க இப்படி பண்ணி பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஓகே, இந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்கு. ஓகே, ஸோ நான் இந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணா இந்த பிளாக் வந்து இப்படி விழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த பிளாக் வந்து விழுகிற ப்ராசஸ் தான் நம்ம டாப்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா இந்த பிளாக் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்க்கு அபவுட்டா தான் இந்த பிளாக் வந்து டாப்பிள் பண்ணும். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு அபவுட்டா டாப்பிள் பண்ணும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து சொல்லலாம் இந்த பிளாக் வந்து அபவுட் திஸ் பாயிண்ட் ரொட்டேஷன் மோஷன் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம ரொட்டேஷனோட கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா டூ இருந்து நான் இந்த ஆங்கிள் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணா இந்த பிளாக் வந்து அபவுட் திஸ் பாயிண்ட் இப்படி டாப்பிள் ஆகும். ஓகே, ஸோ முதல்ல கொஞ்சம் கம்மியா டாப்பில் இருக்கு, ஒவ்வொரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அபவுட் திஸ் பாயிண்ட் இந்த பிளாக் வந்து இப்படி டாப்பிள் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் டாப்லிங்கோட கான்செப்ட். ஓகே, ஸோ டாப்லிங்ல வந்து ஷிஃப்டிங் ஆஃப் நார்மல் இந்த ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் நார்மல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்கு. ஓகே, இந்த பிளாக்கோட மாஸ் வந்து 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலி இந்த பிளாக் வந்து நம்ம ஒரு சர்ஃபேஸ்ல வச்சிருக்கோம். ஸோ இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த பிளாக் ரெஸ்ட்ல இருக்குன்னா இந்த பிளாக் மேல இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து நம்ம பார்க் பண்ணிடலாம். ஸோ முதல்ல சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எம்ஜி ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மேல இருக்கும். வேற எந்த ஃபோர்ஸும் இந்த பிளாக் மேல இருக்காது. ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த பிளாக் மேல நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஓகே, நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஸோ இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா கீழே இப்படி எம்ஜி ஆக்ட் ஆகுது, மேல வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும்னா நார்மல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு எம்ஜி இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பிளாக் மேல நான் ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறேன். ஓகே, ஸோ இனிஷியலி இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. நான் எந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் இந்த பிளாக் மேல, ஸோ நம்ம நார்மல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த பிளாக் மேல ஒரு சின்ன ஃபோர்ஸ் எஃப் அப்ளை பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த பிளாக் மேல நான் இந்த பிளாக்கோட டாப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து நான் ஒரு சின்ன ஃபோர்ஸ் எஃப் இப்படி அப்ளை பண்ண போறேன். ஓகே, ஸோ என்ன இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும், ஸோ இனிஷியலி வந்து இந்த பிளாக் மூவ் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம இங்க என்ன அசியூம் பண்றோம், இங்க ஃபிரிக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒரு ரொம்ப ஹெவியான பாக்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா இந்த பாக்ஸ் மூவ் ஆகாது, இந்த பாக்ஸ் மூவ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், இனிஷியலி இந்த பிளாக் மேல நம்ம ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்னா ஃபிரிக்ஷன் வந்து இந்த ஃபோர்ஸை கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் பட்டிருக்கோம் இல்லையா, ஸோ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ வந்து இந்த ஃபோர்ஸுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகே, ஸோ எவ்வளோ இந்த ஃபோர்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து சேம் மேக்னிடியூட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஃபிரிக்ஷனுக்கு ஆனால் ஒரு லிமிட் இருக்கு, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். ஓகே, ஸோ அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் தாண்டி ஃபிரிக்ஷனோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் மேல வச்சோம்னா இந்த பிளாக் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கீழே இருக்குன்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த பிளாக் வந்து மூவ் ஆகாது. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன்லயும் இந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் சின்ன ஃபோர்ஸ் தான். ஓகே, இந்த சிச்சுவேஷன்லயும் இந்த பிளாக் வந்து ரெஸ்டா தான் இருக்கும். ஆனா இதனால ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும்.
நம்ம சொல்லிக்கலாம். இதனால ஒரு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஃபிக்ஷன் வந்து இந்த மாதிரி எஃபால ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, அதே மாதிரி வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நீங்க வந்து இப்போ நார்மல் ரியாக்ஷனோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, ஓகே, நார்மல் ரியாக்ஷன் வந்து இந்த பாயிண்ட் இருக்காது. ஓகே, ஏன்னா ஏன்னா இந்த பிளாக் வந்து எதுல இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா நம்ம என்ன சொல்லலாம், அதனால நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ இருக்கும், நெட் டார்க் வந்து ஜீரோ இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேல எந்த ஃபோர்ஸும் இல்ல, எந்த டார்க்கும் இல்ல. ஓகே, ஸோ இங்க நெட் ஃபோர்ஸும் ஜீரோ, நெட் டார்க்கும் ஜீரோ. ஓகே, ஆனா இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்போதான் ஃபோர்ஸ் கப்பல் படிச்சோம் இல்லையா. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்மால் எஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபோர்ஸ் கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணும். எப்படின்னா இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஓகே, இந்த எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, எக்ஸ் டைரக்ஷன்ல நம்ம இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஸோ வரைஞ்சோம்னா இந்த மாதிரி டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கேபிட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ரைட் லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த பாடினால இந்த எக்ஸ் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து வேற எந்த ஃபோர்ஸும் இல்லை. ஓகே, ஒய் டைரக்ஷன்ல ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கு, எம்ஜி, அதுக்கப்புறம் நார்மல் ரியாக்ஷன். ஓகே, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு, ஆனா எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ அதாவது எக்ஸ் டைரக்ஷன் நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்லி இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஃபோர்ஸ் கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ ரெண்டுத்தோட மேக்னிடியூட் ஈக்குவல், ரெண்டுத்தோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். இது வந்து ஒரு ஃபோர்ஸ் கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் கப்பல் வந்து இந்த பாடியை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும், இந்த ஃபோர்ஸ் கப்பல் வந்து இந்த பாடியை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா நெட் டார்க் வந்து ஜீரோவா இருக்கும். ஆனா இப்போ நெட் டார்க் ஜீரோவா இருக்கா, இல்ல கிடையாது. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் கப்பல்னால கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு டார்க் இருக்கு. ஸோ இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் டார்க் பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு டார்க் வேணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னால கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இப்படி ஒரு டார்க் இருக்கு. ஸோ இதை நம்ம கவுண்டர் பண்றதுக்கு நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு டார்க் வேணும். ஸோ நம்ம என்ன, ஸோ நம்மளோட நார்மல் ரியாக்ஷன் வந்து இனிஷியலி இங்க இருக்கு. ஓகே, ஸோ ஒய் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸஸ் நம்ம மார்க் பண்ணோம்னா, ஒய் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸஸ் நம்ம மார்க் பண்ணோம்னா, அப்வர்ட்ஸ் வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், டவுன்வர்ட்ஸ் வந்து ஒரு என்ஜி ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஒய் டைரக்ஷன்லயும் நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஓகே, ஸோ ஒய் டைரக்ஷன்லயும் நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும்னா என் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் கேன்சல் பண்ணிடலாம். ஆனா நார்மல் ரியாக்ஷன் வந்து நான் இந்த பாயிண்ட்லயே அப்ளை பண்ணிட்டேன்னா, சப்போஸ் நார்மல் ரியாக்ஷன் வந்து இந்த பாயிண்ட்லயே அப்ளை பண்றேன். ஓகே, இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்றேன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கு. ஆனா ஃபோர்ஸ் கப்பல்ல ஆக்ட் ஆகுறதுக்கு இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் நடுவுல இந்த மாதிரி செப்பரேஷன் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் நடுவுல ஓகே எந்த செப்பரேஷனும் கிடையாது. நார்மல் ரியாக்ஷன் இங்க இருந்தா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு நடுவுல செப்பரேஷன் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேயா, ஸோ என்ன ஆகும், நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ரைட் டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆயிடும். ஓகே, ஸோ நம்மளோட நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ரைட் டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த டைரக்ஷன் வந்துருச்சுன்னா இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு, ஒரு செப்பரேஷன் வந்துச்சு. டி, இந்த செப்பரேஷன் டி நம்ம அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்னாலையும் ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஏன்னா இது வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா ரெண்டு மேக்னிடியூட் ஈக்குவல்,
எம்ஜிக்கும் நார்மலுக்கும் நடுவில் செப்பரேஷன் கிடையாது. ஸோ இதனால டார்க் வந்து ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ நார்மல் இது வந்து இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நடுவில் ஒரு செப்பரேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த செப்பரேஷன்னால நம்ம என்ன சொல்லலாம், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டோட்டல் டார்க்கும் இந்த கேஸ்ல ஜீரோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபோர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதிகமா பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரொம்ப அதிகமா நம்ம பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நம்ம ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இந்த பிளாக் வந்து இந்த பாயிண்ட் சுத்தி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம காப்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க கொஞ்சமா இந்த பிளாக் வந்து எப்படி தூக்கி இருக்குறோம். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து ஜஸ்ட் அபவுட் டு டாப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் அபவுட் டு டாப்பிள், just about to topple. So just about to topple வேணா இந்த பிளாக் வந்து இன்னும் டாப்பிள் ஆகல. டாப்பிள் ஆகுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸான இன்ஸ்டன்ஸ்ல இந்த பிளாக்கோட சிச்சுவேஷன் அதான் நம்ம ஜஸ்ட் அபவுட் டு டாப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜஸ்ட் அபவுட் டு டாப்பிள் சிச்சுவேஷன்ல என்ன ஆகும், நார்மல் ரியாக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த பாயிண்ட்ல வந்துடும். ஏன்னா இந்த பிளாக் வந்து கிரவுண்ட்ல இருந்து தூக்கிடுச்சு இல்லையா. ஸோ இந்த பிளாக் வந்து டாப்பிள் ஆனா இந்த பிளாக் வந்து இப்படி டாப்பிள் ஆனா ஓகே இந்த கான்டாக்ட் வந்து போயிடும். ஸோ இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் கான்டாக்ட் இருக்கும். ஓகே, ஸோ நார்மல் ரியாக்ஷன் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். நார்மல் ரியாக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு கான்டாக்ட் தேவை. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த பாயிண்ட்ல வந்துடும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்னா ஓகே, ஸோ நம்ம நார்மல் ரியாக்ஷன் இங்க வந்துருக்கலாம். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க வந்துடும், ஃபுல்லா இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ நம்ம நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இனிஷியலி நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்க இருக்கு, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் பிஃபோர் டாப்பிங் நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ இனிஷியலி இந்த சென்டர்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க வந்துடும். ஜஸ்ட் பிஃபோர் டாப்பிங் வந்து நார்மல் ரியாக்ஷன் வந்து இந்த வர்டெக்ஸ்ல வந்துடும். ஓகே, ஸோ நார்மல் ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஷிஃப்டிங் ஆஃப் நார்மல்னு சொல்லுவோம். ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் நார்மல் ப்ராசஸோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னது, ஜஸ்ட் பிஃபோர் டாப்லிங். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் டாப்லிங் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிற எல்லா ப்ராசஸும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து எம்ஜி ஃபோர்ஸ் இப்படி டவுன்வர்ட்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, இங்க வந்து ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இது வந்து எஃப் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் பிஃபோர் டாப்பிங் பிளாக் வந்து இன்னும் டாப்பிள் ஆகல. ஓகே, இந்த ஃபோர்ஸ் நம்ம இன்னும் ஒரு சின்ன டைம் அப்ளை பண்ணோம்னா இந்த பிளாக் வந்து டாப்பிள் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் டாப்பிங் ஃபோர்ஸ் நெட் வந்து ஜீரோவா இருக்கும், டார்க் நெட் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ y டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு, எம்ஜி நார்மல் ரியாக்ஷன் டைரக்ஷன் மாற்றி எழுதிட்டேன். ஓகே, நார்மல் ரியாக்ஷன் வந்து அப்வர்ட்ஸ், எம்ஜி வந்து டவுன்வர்ட்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப், அதுக்கப்புறம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம், நான் ஒரு பேஜ் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இந்த சிச்சுவேஷன்ல என்ன சொல்லலாம், இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன சொல்லலாம், F equal to F. ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி நார்மல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு எம்ஜி. ஏன்னா y டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்ன, நெட் டார்க் வந்து ஜீரோவா இருக்கணும். நெட் டார்க் ஜீரோவா இருக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து இந்த கேபிட்டல் எஃப்க்கும் இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஏன்னா இந்த ரெண்டோட மேக்னிடியூட் ஈக்குவல். ஓகே, ரெண்டோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு செப்பரேஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளாக் வைஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த எம்ஜியும் இந்த நார்மலும்
ஒரு ஃபோர்ஸ் கப்பல். ஏன்னா ரெண்டுத்தோட மேக்னிடியூட் ஈக்குவல். ஓகே, ரெண்டுத்தோட மேக்னிடியூட் ஈக்குவல், ரெண்டுத்தோட டைரக்ஷன் ஆப்போசிட். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு செப்பரேஷன் இருக்கு. இதுவும் ஒரு ஃபோர்ஸ் கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணோம். இந்த ஃபோர்ஸ் கப்பல்னால நம்ம என்ன சொல்லலாம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு இந்த ரெண்டு செட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணது, இந்த ரெண்டு செட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ நெட் டார்க் வந்து 0 ஆயிடும். ஓகே, as simple as that. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A cuboidal box is placed on a rough inclined plane. Find the maximum angle of inclination so that the block does not move. Assume sufficient friction. Okay, so in the angle area, in the angle maximum value எவ்வளோ இருக்க முடியும், so that this block does not move அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இனிஷியலி என்ன ஆகும், சப்போஸ் இந்த தீட்டா வந்து 0 டிகிரியா இருக்கு. ஸோ 0 டிகிரியா இருக்குன்னா பிளாக் வந்து இப்படி இருக்கும். இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கும், மூவ் ஆகாது. ஸோ நான் இந்த தீட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இந்த தீட்டா எப்படி இருக்கு, பிளாக் வந்து இப்படி இருக்கும். ஸோ என்ன, ஸோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும், ஃபிரிக்ஷன் வந்து இந்த பிளாக் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ கிராவிட்டினால இந்த பிளாக் வந்து இங்க போக ட்ரை பண்ணுது, ஆனால் ஃபிரிக்ஷன் வந்து இதை அப்போஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து மூவ் ஆகாது. ஆனால் இந்த ஆங்கிள் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி டாப்பல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த ஆங்கிள் என்னது அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து ஜஸ்ட் அபவுட் டு டாப்பல், அந்த சிச்சுவேஷன் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிளாக் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு டாப்பல். ஓகே, ஸோ ஜஸ்ட் அபவுட் டு டாப்பல்னா என்ன ரெண்டு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கணும், நெட் டார்க் வந்து 0 இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து நம்ம இங்க திருப்பி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பிளாக். இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா நம்ம இந்த பாடி மேல ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் இப்படி எழுதிடலாம். ஸோ இங்க வந்து mg sin தீட்டா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல சாரி மாற்றி எழுதிட்டேன். இந்த டைரக்ஷன்ல mg cos தீட்டா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷன்ல mg sin தீட்டா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து ஜஸ்ட் அபவுட் டு டாப்பல். ஓகே, ஸோ ஜஸ்ட் அபவுட் டு டாப்பல் சிச்சுவேஷன்ல என்ன ஆகும், நார்மல் ரியாக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க வந்துடும். ஓகே, ஸோ நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்க வந்துடும். ஓகே, ஸோ நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்க இப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேல இந்த டைரக்ஷன்ல நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, இந்த டைரக்ஷன்ல mg cos theta ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆயிடும். ஸோ mg sin theta வந்து இந்த பிளாக் இந்த டைரக்ஷன்ல இருக்குது, ஆனால் பிளாக் மேல நெட் ஃபோர்ஸ் 0. ஃபிரிக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பிளாக் மேல ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபிரிக்ஷன் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஃபிரிக்ஷன் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 1 மீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ நம்ம முதல்ல நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பாடி மேல இருக்கிற எல்லா ஃபோர்ஸும் நான் இப்படி வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இங்க வந்து mg cos theta. ஓகே, இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நார்மல்
reaction, இங்க வந்து mg sin theta, இங்க வந்து friction. Okay, so இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ F equal to mg sin theta. அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நார்மல் equal to mg cos theta. ஓகே, ஸோ இது வந்து நம்ம நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நெட் டார்க் வந்து நம்ம 0 ஆக ட்ரை பண்ணணும். ஸோ நெட் டார்க் வந்து 0 ஆகணும்னா நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அபவுட் தான் நம்ம டார்க் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு வந்து ஈஸி கால்குலேஷன் ஈஸியாக இருக்கு. நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அபவுட் நம்ம டார்க் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏன் நம்ம இந்த பாயிண்ட் எடுக்கலாம், நம்ம எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், நம்ம அபவுட் பாயிண்ட் கூட நம்ம டார்க் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும், கால்குலேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நான் இந்த பாயிண்ட் எக்ஸ் எடுத்தேன்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து டைரக்டா எக்ஸ்ல இருந்து பாஸ் ஆகுது. ஸோ அபவுட் பாயிண்ட் எக்ஸ் என்னோட டார்க் வந்து 0 இருக்கும். அதே மாதிரி இந்த எஃப் அபவுட் இந்த பாயிண்ட் எக்ஸ்ல இருந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த எஃபோட டார்க்கும் அபவுட் திஸ் பாயிண்ட் எக்ஸ் 0 இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெட் டார்க் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த நார்மல் ரியாக்ஷனால டார்க் 0 இருக்கும், இந்த ஃபிக்ஷன்னாலையும் டார்க் வந்து 0 இருக்கும். ஸோ மீதி என்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு, மீதி வந்து இந்த mg sin theta இருக்கு, mg cos theta இருக்கு. ஸோ இந்த mg sin thetaவை நான் டார்க் எடுத்துக்கிட்டேன்னா என்னோட ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கா, அதுக்கப்புறம் என்னோட ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1 மீட்டர். ஓகே, இந்த mg sin theta வந்து இந்த பிளாக் எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண ட்ரை பண்ணுது, இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. அடுத்த ஃபோர்ஸ் வந்து mg cos theta. ஸோ mg cos theta வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1/2 மீட்டர். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர் 1/2 மீட்டர். ஓகே, ஸோ இந்த mg cos theta வந்து இந்த பிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் யூஸ் பண்ணுது, இந்த mg cos theta வந்து ஆன்டி கிளாக் வைஸ் யூஸ் பண்ணுது. ஸோ நெட் டார்க் 0 இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு டார்க்கும் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ என்ன எழுதலாம், mg sin theta into 1 equal to mg cos theta into half அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த mg கேன்சல் ஆயிடும். எனக்கு tan theta ஓட வேல்யூ வந்து 1/2 ஈக்குவலா கிடைக்கும். ஸோ theta ஓட வேல்யூ வந்து tan inverse 1/2 ஈக்குவலா கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிள், இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து tan inverse 1/2 ஈக்குவலா வந்துச்சுன்னா இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி டாப்ல வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம இந்த மேக்ஸிமம் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணலாம். A force F acts on a cubical box A. So find the shift X in normal reaction from center. Okay, so இந்த சிச்சுவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எனக்கு ஒரு cubical box இருக்கு. ஓகே, இந்த cubical boxோட எட்ஜ் வந்து இது மேல நம்ம ஒரு ஃபோர்ஸ் F அப்ளை பண்றோம். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும், இந்த கியூபோட சென்டர்ல வந்து இந்த மாதிரி mg ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இனிஷியலி நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்க சென்டர்ல இருக்கும், ஆனா இந்த பிளாக் வந்து டாப்பல் ஆகல. ஸோ டாப்பல் ஆகலன்னா நார்மல் ரியாக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இங்க ஒரு டிஸ்டன்ஸ், இங்க ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிடும். ஓகே, ஸோ நார்மல் ரியாக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இங்க ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம அசம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நார்மல் ரியாக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து டாப்பல் ஆகல. ஸோ டாப்பல் ஆகலன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும், நெட் டார்க் வந்து 0 இருக்கும். ஓகே, இந்த பாடி மேல ஆக்ட் ஆகுற எல்லா ஃபோர்ஸும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாடி மேல ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் இப்படி ஆக்ட் ஆகும். இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரைஞ்சோம்னா இந்த கேபிட்டல் F, இங்க வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், கீழே வந்து mg, மேல வந்து நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் equal to mg, நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் F equal to frictional force. ஓகே, அடுத்தது வந்து நம்ம நெட்
என் கன்வீனியன்ஸ்க்காக நான் இந்த பாயிண்ட் வந்து இங்க இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் இப்படி பி அப்படின்னு கூப்பிடுறேன். ஸோ டாக் அபவுட் பாயிண்ட் பி. ஓகே, டியூ டு ஆல் ஃபோர்ஸஸ். ஓகே, நம்ம கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து இந்த எஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எஃப் ஃபோர்ஸ், ஸோ இந்த எஃப் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஸோ டாக் வந்து எவ்வளோ? ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாடியை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ எஃப் இன்டூ ஏ. இது வாட் டைரக்ஷன்? கிளாக் வைஸ் டைரக்ஷன். அடுத்தது வந்து இந்த எம்ஜி ஃபோர்ஸால எவ்வளோ டார்க் இருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த எம்ஜி வந்து நான் இப்படி கொண்டு வரேன். எம்ஜி, ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? எக்ஸ். ஸோ இந்த எம்ஜி ஃபோர்ஸ் வந்து, ஓகே, இந்த பிளாக்கை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நெகட்டிவ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் mg into x. Okay, so இதுதான் என்னோட net torque. Okay, so இந்த normal reaction வந்து இந்த பாயிண்ட் P ஆல பாஸ் ஆகுது. ஸோ இந்த normal reactionனால torque 0 இருக்கும். அதே மாதிரி இந்த frictional force இந்த பாயிண்ட் P ஆல பாஸ் ஆகும். ஸோ இந்த frictional forceனாலையும் torque வந்து 0 இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட net torque. இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 0க்கு ஈக்குவலா இருக்கும். 0க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நான் என்ன எழுதலாம்? F into A equal to mg into x. So shifted normal reaction equal to how much? So x equal to F A by mg. Okay, so shifted normal reaction வந்து F A by mg. So initially normal reaction வந்து இங்க ஆக்ட் ஆகும். So normal reaction shift ஆகிட்டு இங்க வந்துச்சு இந்த ஃபோர்ஸ்னால. ஓகே, ஸோ normal reaction வந்து இங்க வந்துச்சு. இந்த ஷிஃப்ட் வந்து எவ்வளோ? FA by mg க்கு ஈக்குவலா. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் such that cubical box A does not topple. ஓகே, இந்த எஃப் வந்து நம்ம மேக்ஸிமமா எவ்வளோ வைக்க முடியும்? ஸோ தட் இந்த பாக்ஸ் வந்து டாப்பிள் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் டாப்பிள் ஆகணும் ஜஸ்ட் பிஃபோர் டாப்பிள். ஓகே, just before toppling நம்ம அந்த சிச்சுவேஷன் கன்சிடர் பண்ணலாம். just before toppling, just before toppling, just before toppling எனக்கு தெரியும். just before toppling என்ன ஆகும்? இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி கொஞ்சமா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகே, கொஞ்சமா இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே, just before toppling நார்மல் ரியாக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸுக்கும் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் F. ஓகே, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும் mg. ஓகே, ஸோ இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரைஞ்சோம்னா கேபிட்டல் F, ஸ்மால் f, mg அட் நார்மல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் n equal to mg, F equal to F. ஓகே, ஏன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? நெட் டார்க் ஈக்குவல் டு 0. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் டாப்பிங் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கணும், நெட் டார்க் வந்து 0 இருக்கணும். ஸோ நம்ம நெட் டார்க் வந்து 0 பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அபவுட் திஸ் பாயிண்ட், ஓகே, அபவுட் திஸ் பாயிண்ட் நான் வந்து டார்க்கோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். இந்த பாயிண்ட் வந்து நான் O அப்படின்னு நான் எழுத போறேன். ஸோ டார்க் அபவுட் பாயிண்ட் O நான் கால்குலேட் பண்ணா இந்த ஃபோர்ஸ் எஃப்னால ஒரு டார்க் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர் வந்து A. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக்கை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணோம்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ F இன்டூ A இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அடுத்தது வந்து இந்த ஃபோர்ஸ் mg ஃபோர்ஸ். mg ஃபோர்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து A by 2.
clockwise direction rotate பண்ண ட்ரை பண்ணும். Anti clockwise direction or negative clockwise direction. So minus mg times e by 2. Okay. So அடுத்தது வந்து என்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் மீதி இருக்கு? நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் ஓவால பாஸ் ஆகுது. ஸோ இந்த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால டார்க் 0 ஆகும். அதே மாதிரி இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட் ஓவால பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னாலையும் டார்க் வந்து 0 ஆகும். ஓகே. ஸோ நான் வேணும்னு தான் இந்த பாயிண்ட் எடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட் ஓவலியா பாஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்னால டார்க் வந்து 0 இருக்கும். ஸோ நம்மளோட கால்குலேஷன் வந்து ஈஸி ஆயிடும். ஓகே. ஸோ அதனால தான் நான் இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தேன். ஸோ நெட் டார்க் வந்து எவ்வளோ 0க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த இக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா FA mg டைம்ஸ் a by 2 ஈக்குவலா கிடைக்கும். ஸோ a நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ f ஓட வேல்யூ வந்து mg by 2க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. mg by 2க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இனிஷியலி இந்த ஃபோர்ஸ் வந்து 0 இருக்குன்னா இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 0 இருக்குன்னா நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்க சென்டர்ல இருக்கும். இந்த ஃபோர்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றோம்னா என்ன ஆகும்? இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நம்ம mg by 2 மேக்ஸிமம் லிமிட் வச்சோம்னா என்ன ஆகும்? நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்க வந்துடும். ஸோ mg by 2ல இருந்து நான்